ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சில காரியங்கள் நமக்கு தெரியாது, சில காரியங்கள் நமக்கு தெரியும். தெரிஞ்ச காரியங்களை நினைவுபடுத்தி, ஆண்டவர் இத்தனாம் தேதி இந்த காரியம் நடக்க போகுது, இத்தனாம் தேதி எனக்கு இந்த ஒரு வேலை இருக்குது, இத்தனாம் தேதி நான் அந்த காரியமாக செய்ய போகிறேன், நீர் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அல்லது காரியம் தொடங்கின பிறகு ஜெபம் பண்ணி குழப்பிக்கிட்டு இருக்க விட முன்கூட்டியே ஜெபம் பண்ணிட்டோம்னு சொன்னால் குழப்பங்கள்லாம் என்ன செஞ்சிடும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் தரும்படி நம்ம எல்லோரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, தொடங்குவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணார். இப்படி நம்ம ஜெபம் பண்ணி போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாக என்ன செய்யும்? நிச்சயமாய் முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம்.